தஞ்சாவூர்லேருந்து வரேன் மேடம். ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் யார் கேன்சர் சர்வை பண்ணியிருக்கா? என்னோட பாப்பா 5வது படித்து முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சாதாரண ஃபீவர் தான் வந்துச்சு. அப்போ பிளட் டெஸ்ட் பார்த்தப்ப பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை க்யூர் ஆகணும்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சிக்கு ரெஃபர் பண்ணாங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்தோம். நான் ஒரு ஆள் தனி ஆளாக இருந்து தான் நான் பாப்பா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றினேன். எனக்கு எங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் கேன்சர் அப்படின்னு கேள்விப்படும் போது என்ன உங்கள் மனநிலைமையாக இருந்தது? கண்டிப்பாக பாப்பாவுக்கு பயமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து பாப்பாவுக்கு இது கிடையவே கிடையாது, இது வந்து தப்பான ரிப்போர்ட்டு அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருந்தேன். நான் சரியான தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, இந்த டீ மட்டும் குடிச்சுமே நான் 1.5 வருஷம் கிடந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என் பாப்பாவை நான் காப்பாற்றினேன். எல்லோரும் ஆனால் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ என் பொண்ணு நல்லா இருக்குன்னா அது கடவுளாக இருக்கிற டாக்டர்ஸ் தான் காரணம். கண்டிப்பாக அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யார் கேன்சர் சர்வை பண்ணியிருக்கா? பாப்பாவுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பொண்ணாவை அவளுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th. என்ன சொன்னாங்க வீட்டில்? சரியாயிடும்னு சொன்னாங்களா? ஓகே. அண்ட் உங்களுக்கு இங்கே மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் எப்படி தெரிய வந்தது? எங்களுக்கு பாப்பாவுக்கு கண்ணுக்கு பின்னாடி தான் கட்டி இருந்தது. அரவிந்தில் தான் ஆஸ்பிரேஷன் பண்ணது. அவங்க சஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே ஃபினான்ஷியலாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு மோடி ஸ்கீம்லேயும் பணம் வந்தது. அது இல்லாமல் இவங்களுமே நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேனுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க அதை இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படிலாம் எந்த ஒரு விதத்துலேயும் சொன்னதில்லை. அவங்க நிறையவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நேற்று முதற்கொண்டு அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்குமே ட்ரீட்மெண்ட் ஜனவரி மந்தோடு முடிஞ்சிச்சு. இங்கே 8 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 2 வாரம் அட்மிஷன் ஆகும். எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பாப்பாவும் க்யூர் ஆகிட்டா. இப்போவும் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.